நம்ம எப்பயுமே நம்ம ஊர்லலாம் சில ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குவோம். அந்த ஸ்நாக்ஸ வந்து உள்ள பார்த்தீங்க அப்டின்னா, உள்ள வந்து ஒண்ணு இருக்கும். ஆனா வெளியில வந்து கவர்ல வந்து சில இதெல்லாம் போட்டு மனசுல கவர் பண்றதுக்காக சில விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஜப்பான்ல வந்து ஒரு புது ரூல்ஸ் ஒண்ணு இருக்குது. என்ன அப்டின்னா, நம்ம இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குறீங்கன்னா, உள்ள என்ன இருக்குதோ அதுதான் வெளியில இருக்கணும். ஸோ அந்தபடி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்நாக்ஸ்ல வந்து அ ஒரு டயலாக் சொல்லுவாங்கல்ல, "டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர்" அப்டின்னு சொல்லிட்டு, வெளி தோற்றத்த பார்த்து உள்ள என்ன இருக்குன்னு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஜப்பான்ல வந்து டோன்ட் ஜட்ஜ் ஸ்நாக்ஸ் வித் இட்ஸ் கவர் அப்படின்றது பொருத்தமே ஆகாது. இதில பிரிக்கிறதுல கூட ஒரு இது இருக்கும். இப்போ நம்ம ஊர்லலாம் நம்ம பிரிக்கணும்னா வாயில கடிச்சு இழுத்து பிரிச்சிருப்போம். ஆனா இதுக்கு வந்து இங்க அந்த அளவுக்கு கஷ்டப்படணும்னு இல்ல. இதில வந்து பார்த்தோன்னா, ஜஸ்ட் இந்த மாரி ஒரு இது குடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஸ்நாக்ஸ் இருக்குன்னா, இந்த ஸ்நாக்ஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்நாக்ஸ் வந்து கரெக்டாக இந்த சைஸில் தான் இருக்கும். நீங்கள் எங்கே வச்சு பார்த்தாலும் அந்த ஸ்நாக்ஸ் வந்து கரெக்டாக அந்த சைஸ்க்கு பொருந்தும். ஸோ இந்த கவரை வச்சு நீங்கள் வந்து நம்ம உள்ளே என்ன இருக்குன்றதை கரெக்டாக சொல்லிக்கலாம். மட்டும் ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் அப்படி இல்லை. நீங்கள் எந்த ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் அப்படி தான் இருக்கும். பிஸ்கெட் வாங்கினாலும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் சாக்லேட் வாங்கினாலும் அப்படி தான் இருக்கும். அந்த கவர்லேயே உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும்.